ஒரு ஓட்டால நாளைய பிரதமரை நம்மளே கூட சேஞ்ச் பண்ணலாம்டா. ஒரு ஓட்டோட அருமை தெரியாத நீங்க பேசுறீங்களா? எப்படி நாடு விட்டோம் சுயேட்சை வெயிட் பண்ணலாம். இப்போ யாரோ ஒருத்தர் 25 வயசு பூர்த்தி ஆயிருக்கு, அவங்க இந்தியன். வணக்கம், நான் தமிழ்ச்செல்வன். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் வள்ளுவனின் ஆசியோடு இக்காணொலியில் உங்கள் செவியில் சமர்ப்பிக்கிறோம். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, பேப்பரை படிக்க விடுங்கடா. ஏண்டா பேப்பரை நிம்மதியா நாள் படிக்க முடியல, 2 பேரும் இப்படி கத்தீங்கன்னா நான் எப்படி படிக்கிறது? அதை படிச்சு மட்டும் என்னடா பண்ண போற? ஏண்டா இன்னும் 2 வாரத்துக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, எலெக்ஷனோட அப்டேட்ஸ் தான் போட்டுக்கிறாங்க, என்னோட வேட்பாளர் பத்தி போட்டுருக்கோம், அதை பாக்குறேன் நானு. ஆமா, இங்க வந்த தேர்தல் தான் வருது, ஜெயிச்சவனே தான் திரும்ப ஜெயிக்கிறான், கொள்ளையடிச்சவனே திரும்ப கொள்ளையடிக்கிறான். இது ஒரு தேர்தல் ஆகும். நான் போட போறதே ஒரு ஓட்டு, அதுக்கு எவனாச்சும் 1000மோ 2000மோ தருவோம், அதை வாங்கிட்டு நான் போட்டு போறேன். இதுக்கு நான் நியூஸ் பேப்பர் படிக்கணுமா? சொல்லுவீங்களா? ஒரு ஓட்டால நாளைய பிரதமரை நம்மளே கூட சேஞ்ச் பண்ணலாம்டா. ஒரு ஓட்டோட அருமை தெரியாத நீங்க எல்லாம் பேசுறீங்களா? என்ன அருமை? போய் ஊர்ல கேட்டு பாரு, ஒரு ஓட்டு 500 ரூபா தான். டேய் எந்த காலத்துக்காக இப்பெல்லாம் 2000 3000 போயிட்டு இருக்குடா. பாருப்பா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? 2 பேரும் ஓட்டுக்கு பணம் வாங்கலாம், தப்பு இல்ல, இதான் சொல்ல வரீங்க. நான் வாங்குறேன், இதுல என்ன உனக்கு தப்பு இருக்கு? ஆமா, இது என்ன தப்பு இருக்கு சொல்லு நீதான். ஆமா சொல்லுவீங்களா? நீங்க குடுக்குறோம் அவன் ஒரு நியாயம் சொல்லுவான், வாங்குற நீங்க ஒரு நியாயம் சொல்லுவீங்க, கடைசியா 2 பேரும் சேர்ந்து அரசியலோட நியாயத்தை கொண்டு வரீங்கடா. அது என்ன நியாயம்? குடுக்குறவன் என்ன சொல்றான்? 5 வருஷம் ஒருக்கா இவங்களுக்கு பணம் கொடுத்தா மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும், நம்ம சின்னத்துல அவன் ஓட்டு போடுவோம் அவன் சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? குடுக்கறது நம்ம காசு தானே, நம்மளோட டாக்ஸ் தான் அவன் தரான், வாங்குறது தப்பு இல்லையே நீங்க சொல்றீங்க. என்ன ஓட்டுக்கு பணம் வாங்கணுங்கிறியா வாங்க வேண்டாம்? இதுல என்னடா சந்தேகம் உங்களுக்கு? ஓட்டுக்கு பணம் வாங்க வேணாம் தான் நான் சொல்ல வரேன். ஆமா, நான் இப்ப வாங்குறத நிறுத்திட்டா மட்டும் அவன் கொடுக்குறத நிறுத்த போறான். இல்ல நான் வாங்காம விட்டா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? இதுக்குதான் எலெக்ஷன் கமிஷன் 2 3 ஆப்லாம் லான்ச் பண்ணிருக்காங்கடா. அது என்ன ஆப்? ஓட்டர் ஹெல்ப் லைன், சிவிஜி லேப்னு 2 3 ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப 10 மணிக்கு மேல எந்த கட்சி பிரச்சாரம் பண்றாங்களோ, இல்லைன்னா பேனர்ஸ், எந்த கட்சியோட பேனர்ஸ் இருக்கோ, கட்சியோட சின்னங்களோ, கட்சியோட சிலைகளோ, இல்ல நீங்க சொல்றீங்களா 1000 3000 உங்க வீடை தேடி வந்து தராங்கன்ட்டு, இதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்து போட்டா நம்மள அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் நீங்க சொல்லுவீங்க. இன்னும் எந்த காலத்துல தான் இருக்கீங்க? ஆமாண்டா, வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க, என்ன நடக்குது எல்லாம் வருது அப்படியே போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றதெல்லாம். ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் போன மாசம் உங்களுக்கு ஊர்ஜனப்படுத்த மாதிரி போன மாசம் கர்நாடகால 500 கேஸ் அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தெரியுமா? 500 கேஸ் இது பண்ணிட்டாங்களா? அதுல 400 கேஸ் ஃப்ராட் கேஸும் கண்டுபிடிச்சு பேலன்ஸ் 100 கேஸ் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களே. இப்ப இதெல்லாம் பண்ணா மட்டும் எனக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருவாங்களா? இதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் போட்டிருக்காங்களே. அது என்னது? இப்போ ஏதோ ஒரு கட்சி சார்பு ஒரு கேண்டிடேட் நிக்கிறான்னா, அந்த கேண்டிடேட்டோட வேட்புமனு தாக்கலோட அவனோட கிரைம் ஹிஸ்டரி என்ன, அவனோட பேங்க் பேலன்ஸ் என்ன, அவனை கரண்டா என்ன வச்சுன்னு இருக்கான், இது எல்லாமே சேர்த்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே. கொண்ட ப்ரொவைட் பண்ணோம்னா அவனே வாங்கி எல்லாத்தையும் கும்பலா வச்சுக்கிறான். ஏன் இப்ப கிரைம் ஹிஸ்டரியில உள்ள எவனும் வேட்பாளர் நிக்கல? இந்த நியூஸ் பேப்பர்ல தொடர்ந்து அந்த வேட்பாளர் பத்தி 3 நாள் தொடர்ந்து போட்டாகணும், அவங்க ப்ரொவைட் பண்ணது எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டாகணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாத ஒருத்தன் ஐபிஎல் பார்த்துருக்கீங்க, ஒருத்தன் பப்ஜி விளையாட்டு இருக்கீங்க, எப்படி நாடு உருப்பிடும்? அதெல்லாம் நான் பப்ஜி விளையாடாத, ஐபிஎல் பார்க்காத நான் சொல்ல வரல. அடுத்த 2 வாரம் எலெக்ஷன் வரப்போகுது, அதை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சீங்கடா. தெரிஞ்சுட்டு நம்ம போய் ஓட் பண்ணா நல்லா இருக்குமே தான் சொல்றேன் உங்ககிட்ட. இப்ப என்ன எங்களுக்கு நோட்டாக ஓட்டு போட சொல்றேன் அதானே? நான் அப்படி சொல்லவே வரலடா. நம்ம கட்சி நாட்டுல என்ன கட்சிக்கா பஞ்சம்? எத்தனையோ கட்சி இருக்கு. அந்த கட்சி தேர்தல் அறிக்கைலாம் படிச்சுட்டு எந்த வேட்பாளர் பிடிக்குதோ அந்த வேட்பாளர் போய் நீ ஓட் பண்ணலாமே. எனக்கு எந்த வேட்பாளருமே பிடிக்கல, எனக்கு எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையுமே பிடிக்கல, அப்ப நான் என்ன பண்றது? அதுக்குதான் ஒரு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஓட் பண்ணலாமே நீ. சுயேட்சை வேட்பாளர்? சுயேட்சை வேட்பாளர்னா இப்போ யாரோ ஒருத்தர் 25 வயசு பூர்த்தி ஆயிருக்கு, அவன் ஒரு இந்தியன் தான், அவன் மேல எந்த ஒரு கிரைம் கேஸும் இல்ல, அவன் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ ஹோல்ட் பண்ணலாம், அவன் போய் நிப்பான். அது மாதிரி ஒரு தொகுதியில 50க்கும் மேற்பட்ட பேர் நிக்கிறாங்க நம்மள நம்பிதான். அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள வர வைக்கலாம்ல நம்ம. முடிவா என்னதான் சொல்ல வர? ஒண்ணு கட்சி தேர்தல் அறிக்கை பற்றி உங்களோட வேட்பாளரை செலக்ட் பண்ணுங்க, இல்ல சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட் போடுங்க, இல்ல நோட்டாவது போடுங்க. ஆனா ஓட் பண்ணாத மட்டும் இருந்துடாதீங்கன்னா நான் சொல்ல வரேன். ஆமாண்டா, நானும் இத்தனை நாள் ஒரு ஓட்டு தானே என்ன பண்ண போறோம் அப்படி இருந்துட்டு ஐபிஎல்ல பார்த்தோமோ இல்ல ஸ்டேட்டஸை போட்டோமோ அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒரு ஓட்டை நம்ம ஒழுங்கா போட்டோம்னா 5 வருஷம் நம்ம நல்லா இருக்கலாம்டா. அந்த ஒரு ஓட்டை ஒரு நாள் நம்ம போடாம அந்த 5 வருஷமும் போராட்டம் போராட்டம் நீதி நீதின்னு கத்திட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு நாள் ஓட்டை சரியா போட்டா எல்லாமே நல்லா நடக்கும். இந்த டைம் நான் சிந்திச்சு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாக்களிப்போம்.
இப்போதாண்டா இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். கரெக்டு தானே. நானும் இந்த பப்ஜி விளையாடுறது ஸ்டேட்டஸ் போடுறது நின்றுக்கிட்டேன். இந்த ப்ரொட்டஸ்ட்னா ஒரு நாள் போய் கத்திட்டு வர்றதோட நின்றுக்கிட்டேன். இனிமேல் நானும் சொல்கிறேன், இதெல்லாம் தெரியாம தான் நான் உங்களுக்கு பண்ணுறது. சிவிஜில்னு ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் எல்லாரும் ஓட்டு போடுறோம், கண்டிப்பாக ஒரு நல்ல வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளோட நண்பர்களும் இதை சொல்லுவோம். ஓகேங்களா? வாக்களிப்போம், நாளை நமக்கான பிரதமரை தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே வந்து நான் வீடியோ போட்டு இருப்பேன். இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி நாடகம் மாதிரி பண்ணலாமே, ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ணோம். ஒரு 2 நாள் எஃபோர்ட் போட்டோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஜஸ்ட் 1 லைன் தான். இது என்னன்னா வந்து மாற்றன்றது டக்குன்னு ஒரு நொடியில் வர்றது இல்லை. இங்கே பார்க்குறீங்களே இந்த மூங்கில், இது வச்சோன்னே இதோட வளர்ச்சி யாருக்குமே தெரியுது இல்லை. அடுத்த 5 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வளர்ச்சி இதே நினைச்சாலும் யாராலும் தடுக்க முடியாது. அது போலதான் இந்த வரப்போற தேர்தலில் நம்ம மறக்காம போய் ஓட் பண்ணுவோம். அடுத்தது 5 வருஷத்துக்கான இந்தியாவோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. வாக்களிப்போம், சிந்தித்து வாக்களிப்பேன். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம்